நீதிபதி என்ற அதிகாரம் இல்லாம நீதிமன்றத்தோட அமைதியினால மௌனத்தால இன்னைக்கு நான் ஒரு பலிகடாவா இந்த இடத்தை விட்டு வெளியேறுறேன் அப்படின்னு சிவில் நீதிபதியா இருக்கக்கூடிய ஒரு பெண் நீதிபதி இப்படி ஒரு கடிதத்தை எழுதியிருக்காங்க. இன்னார் தான் இந்த குற்றத்தை செஞ்சாங்க, இவங்களால தான் எனக்கு இந்த அநீதி நினைக்கப்பட்டது, நான் இப்படி காயப்பட்டிருக்கேன்னு மொத்த ஆவணங்கள் கொடுத்துருக்கேன், இவ்வளவு முக்கிய ஆதாரங்களை சமர்ப்பிச்சிருக்கேன், இருந்தும் அந்த குறிப்பிட்ட நபருக்கு தண்டனை கொடுக்கல. சரி, தண்டனை கொடுக்கலன்னா பரவாயில்ல, விசாரணை கொடுத்தீங்களா? அதுவும் இல்ல. மாறா அவங்களுக்கு பதவி உயர்வு கொடுத்து நீங்க அழகு பாக்குறீங்கன்னா இங்க நீதி அப்படின்றது ஒரு கேலி கூத்தாதான் இருக்கு. இட்ஸ் a cruel joke அப்படின்னு சொல்லி அந்த பெண் நீதிபதி உங்களோட மறுசீரமைப்போ இல்ல இழப்பேடோ இல்ல மன்னிப்போ என்னோட இந்த காயத்துக்கு எந்த வகையிலும் அது மாற்றாக இருக்காது. ஆகவே ஆறாத காயத்தோட நான் இந்த பதவியை ராஜினாமா பண்றேன் அப்படின்னு இந்த பெண் நீதிபதி தெரிவிச்சிருக்காங்க. யார் இந்த பெண் நீதிபதி? யார் மேல அவங்க குற்றச்சாட்டு வச்சாங்க? ஏன் அவர் மேல நடவடிக்கை எடுக்காம மாறாக பதவி உயர்வு கொடுக்கப்படுது? என்ன நடக்குது நீதித்துறையில? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. அதாவது 2023 மத்திய பிரதேசோடைய உயர் நீதிமன்றம் இருக்கு பாத்தீங்களா, இங்க கர்ப்பிணியா இருக்கக்கூடிய அதிதி குமார் சர்மா அவங்க மட்டும் இல்லாம இன்னும் அவங்களோட சேர்ந்து 6 பெண்களை உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்கள பணி நீக்கம் பண்றாங்க. அதாவது இவங்களுக்கு இந்த தகுதி காணும் காலம் இருக்கு பாத்தீங்களா, இந்த இதுல இவங்களோட செயல்பாடு திருப்திகரமா இல்லை, ஸோ அதனால இவங்களை இந்த போஸ்ட்ல இருந்து நாங்க நீக்கிறோம் அப்படின்னு மத்திய பிரதேசத்துடைய உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது. ஸோ இந்த பதவி நீக்கம் அப்படின்ற இந்த உத்தரவு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு கருச்சிதைவு ஏற்படுது. அதாவது அபார்ஷன் ஆகுது. ஒன்று, இந்த மாதிரியான நெருக்கடி கொடுக்கப்பட்டிருக்கு, திடீர்னு இப்படி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க, இல்ல வேலை மேல கொடுக்கப்பட்ட நெருக்கடியா, இந்த மாதிரி பல காரணங்களுக்காக இவங்களுக்கு இப்படியான கருச்சிதைவு ஏற்பட்டு அது மிகப்பெரிய சர்ச்சையா மாறுது. ஸோ இப்படி பெரிய சர்ச்சையா மாறினோடனே உச்ச நீதிமன்றம் தானாகவே முன் வந்து இதுல தலையீடு பண்ணி நடவடிக்கை எடுக்குது. ஸோ உச்ச நீதிமன்றம் தானா முன் வந்து விசாரிச்சது இல்லையா? ஸோ இப்படி விசாரிச்ச உடனே அந்த 6 பேரையும் மறுபடியும் அதே பதவியில உட்கார வச்சாங்களா அப்படின்னு கேட்டா அதான் இல்ல. அந்த 6 பேர்ல 4 பேரை வந்து மறுபடியும் அதே வேலைக்கு அவங்கள வந்து அனுப்பிச்சிடுறாங்க. சரி, நீங்க மறுபடியும் அந்த வேலையிலே தொடரலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் இந்த 2 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அதாவது அந்த 6 பேர்ல இந்த 2 பேர், அதாவது அதிதி குமார் சர்மா, இவங்க தான் இப்ப வந்து அந்த வேலையை ரிசைன் பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தவங்க சரிதா சௌத்ரி. ஸோ இவங்க 2 பேரையும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மறுபடியும் வேலைக்கு எடுக்கல. ஏன் எடுக்கல அப்படின்னு மறுபடியும் இந்த வழக்கை வந்து விசாரணை பண்றாங்க. ஸோ இதை எதிர்த்து, அதாவது இந்த 2 பேரை மட்டும் விட்டுட்டு மித்த 4 பேர் இவங்க பதவியில் உட்கார வச்சாங்க இல்லையா, ஸோ அதை எதிர்த்து மறுபடியும் வழக்கு தொடரப்படுது. இந்த வழக்கோட முடிவுல நீங்க எடுத்த இந்த முடிவு இருக்கு பாத்தீங்களா, அது சரியானது இல்லை, தன்னிச்சையா நீங்க வந்து செயல்பட்டு இருக்கீங்க, ஸோ அது வந்து சட்டவிரோதமான முடிவு அப்படின்னு சொல்லி பிப்ரவரி மாதம் இந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வந்து மறுபடியும் இவங்களை வந்து பணியில உட்கார வைக்கிறாங்க. ஸோ ஷாதோல் மாவட்டத்தில் ஜூனியர் பிரிவு சிவில் நீதிபதியாக அதிதி குமார் அவர்கள் மறுபடியும் தன்னுடைய பணியை தொடர்றாங்க. ஸோ இப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது தான் திடீர்னு அவங்க ஒரு லெட்டர் எழுதுறாங்க, நான் இந்த வேலையை விட்டு போறேன், நான் ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீதிபதி அப்படின்ற பதவி சாதாரணமாக கிடைச்சிடாது யாருக்கும், அதுவும் குறிப்பா பெண்ணுன்னும் போது இன்னும் அவங்க படிச்சு மேல இந்த மாதிரி ஒரு நீதிபதி பதவிக்கு வர்றதுக்கு அவங்க எவ்வளோ பாடுபட்டு இருப்பாங்க. அதுலயும் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் இருந்திருக்கு இவங்க மேல. வழக்குக்கு போய் விசாரணைக்கு வந்து மறுபடியும் அவங்க போராடி அந்த பதவியை வாங்கி இருக்காங்க. எனக்கு நடந்தது அநீதின்னு சொல்லி வழக்கு போட்டு அந்த பதவியை வாங்கினாங்க இல்லையா, அந்த பதவி எனக்கு இனி வேண்டாம், நான் ராஜினாமா பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பதவியை ஏன் ராஜினாமா பண்றேன்னு சொல்லி அதுக்கான காரண காரியங்களை ஒரு கடிதமா அவங்க எழுதுறாங்க. ஸோ இப்படி ராஜேஷ்குமார் குப்தா இருக்காங்க இல்லையா, இவங்க தன்னை வந்து மோசமான ரீதியில துன்புறுத்தியதாகவும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க புகார் ஏற்கனவே கொடுத்திருக்காங்க. பல முறை இந்த புகார் அவங்க சொல்லியும் அதுக்கு அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டதா, அதாவது இந்த ராஜேஷ்குமார் குப்தா இருக்காரு பாத்தீங்களா, தன்னை வந்து துன்புறுத்தினதா அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தகவலை இவங்க ரொம்ப வெளிப்படையாகவே ஒரு பெண் நீதிபதி முன் வச்சிருக்காங்க. ஸோ யார் வந்து இவங்களுக்கு வந்து துணையா இருந்திருக்கணும்? நீதித்துறை தான் துணையா இருந்திருக்கும். எல்லாரும் வந்து தனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நீதித்துறைக்கு தான் போவாங்க. இப்ப நீதித்துறையில இருக்க பெண்ணே வந்து இப்படி சொல்லியிருக்காங்க, எனக்கு ஒரு இந்த மாதிரி மோசமான ஒரு நடந்திருக்கு, மோசமா துன்புறுத்தி இருக்காங்க, அதுக்கான ஆவணங்களை நான் உங்ககிட்ட சமர்ப்பிச்சிருக்கேன், அவங்க மேல நீங்க நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி
சொல்லி சில ஆவணங்களையும் நான் கொடுத்துருக்கேன். ஆனா அவங்க மேல நடவடிக்கை எடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்ல. அதுதான் எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கு. மாறா அந்த ராஜேஷ்குமார் குப்தா அவர்களுக்கு மத்திய உயர்நீதிமன்ற நீதிபதியாக பதவி உயர்வு கொடுத்திருக்காங்க. இப்படி தான் ஒருத்தர் மேல இவ்வளோ குற்றச்சாட்டு வச்சு இவ்வளோ புகார் கொடுத்து இவ்வளோ ஆவணங்களை சமர்ப்பிச்சும் இன்னார்னு வெளிப்படையாகவே நான் பேரும் சொல்லி அவர் ஒரு அதிக பவர் பொருந்திய ஒரு நீதிபதி அப்படின்னு தெரிஞ்சும் நான் எதிர்த்து நிக்கிறதுக்காக துணிச்சலா நின்று இருக்கேன். ஆனா எனக்கு சப்போர்ட்டா இந்த நீதித்துறை இறங்கி வந்து எனக்கு நீதி கொடுக்கும் அப்படின்னு நான் நம்பி இருந்தேன். ஆனா நீதித்துறையோட இந்த மௌனம், இந்த காலதாமதம் என்னை வந்து ஒரு பலிகடாவா ஆக்கிருச்சு. நான் நீதித்துறையை ரொம்ப நம்பி இருந்தேன், இந்த இடத்துல நான் தோத்து போல, அதாவது நான் நம்பி இருந்த நீதித்துறை தோத்து போயிருக்கு அப்படின்னு அவங்க ரொம்ப வேதனையோட அந்த லெட்டரை எழுதியிருக்காங்க. ஸோ அந்த கடிதத்தை மத்திய பிரதேச உயர் நீதிமன்றம் இருக்கு பார்த்தீங்களா, அங்கதான் அவங்க வந்து அந்த கடிதத்தை அனுப்புறாங்க. அந்த கடிதத்தில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் நீதித்துறையிலிருந்து இப்பொழுது ராஜினாமா செய்கிறேன். நீதித்துறை தோத்து போனதுக்காக இல்ல, நான் நீதித்துறையால் தோற்கப்பட்டதுக்காக இப்பொழுது இந்த பதவியை நான் ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதிகம் பொருந்திய ஒரு நீதிபதியை எதிர்த்து இவங்க பேசுறதுனால இவங்க பல வருஷமா துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதையும் அந்த கடிதத்துல ரொம்ப தெள்ள தெளிவா அவங்க எழுதியிருக்காங்க. அதை விட அந்த கடிதத்துல இன்னொரு அதிர்ச்சிகரமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து கேட்கறாங்க, நீங்க வந்து நான் அவர் மேல குற்றம் சாட்டினேன் இல்லையா, அவரை கூப்பிட்டு நீங்க விசாரிச்சிருக்கலாம் இல்ல, அவரை வந்து இது மாதிரி சொல்லியிருக்காங்க, என்ன அது உண்மையா பொய்யா, நான் பொய் சொல்றேன் என்ன நம்ப மாட்டீங்களே, குறைஞ்சபட்சம் நான் இந்த மாதிரி ஒரு ஆவணத்தோட கொடுத்துருக்கல, அது உண்மையா பொய்யா அப்படின்னு விசாரணை பண்ணிருக்கலாம், ஒரு நோட்டீஸ் விட்டுருக்கலாம். ஆனா எதுவுமே பண்ணாம அப்படியே அவருக்கு வந்து உயர் பதவியை தூக்கி கொடுக்குறீங்கன்னா அப்ப இத்தனை காலம் நான் பட்ட இந்த கஷ்டத்துக்கு என்ன அர்த்தம், எனக்கு என்ன நீதியை இந்த நீதித்துறை வழங்குகிறது. ஸோ இதுக்கு மேல இந்த நீதித்துறையில இருந்து அது நீதி கொடுக்கும் அப்படின்னு நான் நம்பிட்டு என்னுடைய நேரத்தை நான் வீணாக்க விரும்பல. இப்போ எந்த அடிப்படையில் நம்ம அங்கே இருக்க முடியும்? ஸோ ஒரு பெண் நீதிபதி ரொம்ப ரொம்ப வெளிப்படையாக சொல்றாங்க, என்னை மோசமான முறையில் துன்புறுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே ஏன் இந்த நடவடிக்கை எடுக்கப்படல? எது இந்த நடவடிக்கை தடுக்குது? அவர் மேலே நடவடிக்கை எடுக்க விடாம எது தடுக்குது? அப்போ ஒரு பவர் செக்டார்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன வேணாலும் பண்ணலாமா? இப்போ அவங்க ஒரு நீதித்துறையில் இருக்க நீதிபதிக்கே இந்த நிலைமைனா அப்ப சாதாரண பெண்கள் எங்களுக்கு இந்த மாதிரியான அநியாயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு போய் நீதிமன்றத்தை எந்த நம்பிக்கையின் பேர்ல அவங்க போய் நீதிமன்றத்தை நாடுவாங்க? இந்த நீதித்துறையை நம்பி நம்ம போய் அங்க நின்று நம்மளுக்கு இந்த மாதிரி நீதி கிடைச்சிரும் அப்படின்னு எந்த நம்பிக்கையில நம்ம அங்க போக முடியும்? இன்னும் அவங்களே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இப்ப இந்த லெட்டரை எழுதுறேன், இந்த லெட்டரோட சேர்த்து சில முக்கிய ஃபைலையும் நான் வைக்கிறேன், ஆனா நீங்க அதை விசாரிக்க போறீங்களா விசாரிக்க மாட்டீங்களான்றது தெரியாது. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், கண்டிப்பா இந்த லெட்டரோட அட்டாச் பண்ணியிருக்க அந்த ஃபைல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த முக்கிய ஃபைல் வெகு விரைவில் காணாம போகப்படும்ன்றது மட்டும் எனக்கு உறுதியா தெரியும். இருந்தாலும் அவங்க ஏன் அதை எழுதுறாங்கன்னா, இப்ப நம்ம எல்லாம் பேசணும் பாத்தீங்களா, இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு அவங்க வெளியே கொண்டு வந்திருக்காங்க பாத்தீங்களா, இதுக்காக தான் அவங்க இந்த மாதிரி ஒரு லெட்டரை எழுதியிருக்காங்க, ரிசைனும் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒருத்தவங்க சாதாரணமா ரிசைன் பண்ணாம இப்படியான ஒரு அலைன்மெண்ட்டை வச்சு ரிசைன் பண்ணும்போது மட்டும்தான் நீதித்துறைக்குள்ளேயே இப்படி நடக்குது, ஒரு நீதிபதிக்கே இப்படி நடக்குது அப்படின்ற விஷயம் இன்னைக்கு பொது வெளியில வருது. ஸோ இல்லாம அவங்க சைலண்டா போயிருந்தாங்கன்னா இது வெளியவே வந்திருக்காது இல்லையா? அதுலயும் அவங்களே சொல்லிடுறாங்க, இது காணாம போகும் எனக்கு தெரியும், நான் கொடுத்த ஆதாரங்கள் நான் கொடுத்த ஃபைல்ஸ் எல்லாமே காணாமல் போகும். இதுக்கப்புறம் ஒரு வேளை நீங்க விசாரணை பண்றீங்க, எனக்கு வந்து நீங்க வந்து மறுபரிசீலனை பண்ணுங்க, உங்களுடைய வேலையை நீங்க திருப்பி ஏத்துக்கோங்கன்னு சொல்றீங்க, இல்ல உங்களுக்கு நாங்க இத்தனை இழப்பீடு தரோம், நீங்க வந்து வேலையை விட்டு போக வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் நீங்க எது நடத்தினாலும் அதெல்லாம் என்னுடைய இந்த காயத்துக்கு வந்து ஆறாத வடுவாதான் இருக்கும், நீங்க செய்யற எதுவுமே என் மனசை சரிப்படுத்தாது, அந்த அளவுக்கு மோசமா மனசார நான் காயப்பட்டிருக்கேன். இவ்வளோ காயப்பட்டு இருந்தும் அவங்க இவ்வளோ காயப்பட்டிருக்காங்க, வேலையில பிரஷர், அதனால அவங்களுக்கு அபாஷனும் ஆயிருக்கு, ஏற்கனவே பதவி போயிருக்கு, மறுபடியும் இது வழக்கு போட்டு அந்த பதவியை வாங்கியிருக்காங்க, இவ்வளோ சிரமத்துக்கு உள்ளாகி இருக்காங்க, அவங்க இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, வெளிப்படையாவே புகார் கொடுக்குறாங்க, ஆனா ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலாம், ரொம்ப அமைதியா இருக்காங்க. நீதித்துறைக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கு பயமா இருக்கு. ரீசெண்டா வர எல்லா இதுமே பார்க்கும்போது நீதித்துறைக்குள்ள என்ன ஒரு சார்பா இருக்கிறாங்களோ, ஒரு சார்பா இயங்குறாங்களோ அப்படின்ற பயம் வருது. ஒண்ணும் இல்ல, நேத்து பிஜேபியோட முன்னாள் எம்பி பிரக்யா சிங் தாகூரோட கேஸ்ல என்ன நடந்தது? அவங்க ஒரு துறவினா எல்லாத்தையுமே திறந்து இருப்பாங்க, அவங்க கிட்ட நீங்க எப்படி இருசக்கர வாகனம் இருக்கும்னு நீங்க கிளைம் பண்றீங்க? சோ அவங்க துறவரை ஏத்துக்கு முன்னாடி அதெல்லாம் விட்டுட்டு இருப்பாங்க, துறவினா எல்லாத்தையும் திறந்தவங்க தான் துறவி, அவங்களுக்கும் பைக்குக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்து
இந்த பாம் பிளாஸ்டுக்கு அவங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படின்னு பல சாட்சிகள் இருந்தாலும் அதெல்லாம் செல்லாது. நீங்க சொல்றது இந்த பைக்கு அவங்க சொந்தம் தானே சொல்றீங்க, அதை வச்சு தானே அரெஸ்ட் பண்றீங்க. பைக் அவங்களுக்கு சொந்தம் இல்லை. என்ன காரணம்? ஏன்னா அவங்க துறவி, அவங்களுக்கு பைக் சொந்தமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி அவங்கள வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஸோ எந்த இதுவுமே இல்லாம ரொம்ப சர்வசாதாரணமா இங்க ஈஸியா இந்த மாதிரியான காரணங்கள் காட்டி இதுவாகிறாங்க. இதை விட கொடுமை என்னன்னா, ஒரு நீதிபதி சொல்றாரு, நம்ம சனாதனத்தை பின்பற்றவங்க எந்த காலத்திலுமே தப்பு பண்ண மாட்டாங்க, அவர் என் வீட்டுக்கு வந்தாரு, இந்த மாதிரி என் மேல கேஸ் இருக்குன்றார். அது எப்படி சனாதனத்தை பின்பற்றவங்க வந்து இப்படியான தப்பை செய்வாங்க அப்படின்னு அந்த நீதிபதி பேசுறத பார்க்கும்போது நீதித்துறைக்குள்ள என்ன நடக்குது? ஸோ நீதித்துறைக்குள்ள இருக்க நீதிபதிகளுக்கே இங்க வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்றது தான் நம்மளுக்கு ரொம்ப அதிர்ச்சிகரமா இருக்கு. ஸோ இப்படி ஒரு கடிதத்தை எழுதி அவங்க ரிசைனே பண்ணிடுறாங்க தன்னோட பதவியை. இதுக்கப்புறமாவது நீதிமன்றம் இதுல தலையிட்டு என்ன ஏதுன்னு விசாரணைக்கு எடுக்குமா அப்படின்ற கேள்விதான் நம்மளுக்கு வருது.